வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எல்லாமே முன்ன மாதிரி ஹைட் அண்ட் சீக் பண்ண முடியாது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ மீடியா பத்தி பேசியாகணும். இதுல மீடியா பத்தி ஒரு மீடியால வந்து இப்போ நான் ஓப்பனா பேர் கூட சொல்லுவேன், நெல்சன். அதுக்கடுத்து அவர் பேர் வந்து பழனிசாமி, மகேஷ். இந்த மாதிரி நிறைய பேர், இந்த மாதிரி நிறைய பேர். நீங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மீடியா, மக்கள் பாக்குற ஒரு மீடியா உங்களுக்கு வந்து ஒரு கட்சி ஆதரவுன்னா நீங்க அப்படியே அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு டைரக்டா டேக் போட்டு பேசுங்க, சரியா? பத்திரிகையாளர் கெட்டப்ல வந்து பத்திரிகையாளருங்கிற கெட்டப்ல வந்து நீங்க வர்றது. ஒரு சர்வே எடுத்திருக்கீங்க, நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரோம். சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே எடுக்கிறது எப்படி சர்வே எடுத்திருக்காங்கன்னா, ஒரு நார்த்ல இருக்க ஒரு ஒரு ஊடகம், ஒரு ஏஜென்சியால எடுத்த சர்வே வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுது. இங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நியூஸ் சேனல் பக்கத்துல இருந்திருப்பாங்க. 10 நியூஸ் சேனல் பக்கத்துல போட்ட பூல்ல ஒண்ணுல கூட வந்து தாவேக்கா மேல வரல. அப்ப நீங்க என்ன மாதிரியான பூல் வச்சிருக்கீங்க? காசுக்காக தான் இருக்கா மீடியா? காசுக்கு 50 சீட்ல அவங்க 10 சீட் 5 சீட். ஆக்சுவலா வந்து சில இதுல வந்து 0. நான் இப்போ அவங்களை காமிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அப்போ உங்களோட அக்யூரசி எல்லாமே பணத்துக்கு மேலதான் இருக்கு. நான் சொல்றது பணத்துக்கு மேல. தமிழ்நாடு ஊடகம் பண கட்டுப்பாடுல தான், நம்ம பண கட்டுப்பாடுல தான் இருக்குங்கிறத நான் சொல்லேன். ஊடகம் மட்டும் இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த ஊடகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் யூடியூப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் யூடியூப் போன்ற சமூக வலைதளம் இருந்த மட்டும்தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கான பெரிய காரணம். பெரிய விதை நடந்திருக்கீங்க. இல்லைன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றமோ எந்த மாற்றத்துக்கோ வாய்ப்பு இல்லை. இவங்க போடுற சேனலையும் இவங்க ஃபர்ஸ்ட் இருந்துகிட்டு இவங்க சொல்றதா மக்கள் கேட்டுட்டு அந்த முட்டாள்தனமான ஒரு மைண்ட் செட்ல வந்து உட்கார்றாங்க.